எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களோட படம் பூங்கா ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் பெருசா ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை வெற்றிகரமா உங்களுக்கு காட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். சின்ன படம் எப்பவுமே ஒரு தேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதே நிலைமை தான் எங்களுக்கும். தேட்டர் ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு. ஆனா ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீல் குட் ஃபிலிம் பார்க்க நினைக்கிறவங்களுக்கு பூங்கா கண்டிப்பா பிடிக்கும். ஸோ மக்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்து உங்களோட ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல எங்களோட டீம் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்கு. நீங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே எங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கான ஹார்ட் ஒர்க் இன்னைக்கு தான் அது இருக்கு. ஸோ இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்களே பார்த்துப்பீங்க, ஃபேமிலியோட எல்லாரும் வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. ஸோ இந்த படம் முன்னால வெற்றி பெற ஆதரவு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த மூவிக்கு இந்த படத்தை பூங்கால எடுத்துக்கிறோம். இந்த ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். எல்லாரும் சேர்ந்து வந்து பார்க்கணும். டைரக்டர் தனசேகர். 28 நவம்பர் 28 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் பூங்கா நம்பி வரலாம். இந்த படத்தை பார்த்தேன். எப்படி நீங்க பார்க்குக்கு எப்படி போவீங்களோ அதே மாதிரி தியேட்டர்ல வந்தீங்கன்னா ஒரு நல்ல படமா ஒரு பார்க்குள்ள இருந்துட்டு போன ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. எனக்கு என்னோட கூட ஒர்க் பண்ண எல்லாருமே எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து ஆக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. அதெல்லாம் இந்த ஒரு படம் சிறப்பா வந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ பத்திரிகை நிறுவனம் நீங்க தான் இந்த படத்தை இன்னும் நல்லபடியா கொண்டு போகணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பூங்கா மண் மீது சொல்றோம். எங்க டைரக்டர் தனசேகர் சாருக்கு பெரிய ஒரு நன்றி. அப்புறம் எங்க 2 ப்ரொடியூசர் சாருக்கு அதை விட மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சின்ன படங்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. அதே மாதிரி இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்திருக்கோம். பத்திரிகை நண்பர்கள், மீடியாக்காரங்க, நீங்க எல்லாரும் எங்களை மக்கள்கிட்ட ஒரு ஆதரவோடு கொண்டு போய் சேர்க்கணும்னு தலைமை கேட்டுக்கிறோம். இந்த படத்துல நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எங்களை இன்னும் மேலும் வளர்த்துறதுக்கும் நாங்க வளர்றதுக்கும் நீங்க தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த பூங்கா நீங்க கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி. மக்கள் நிறைய எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இன்னும் நல்லா எங்களை முன்னாடி கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நல்ல ஒரு இதா இருக்கணும். தேங்க்யூ. வணக்கம். முரளி சார், நீங்க பேசணும். இன்றைக்கு எங்க பூங்கா படக்குழுவினருக்கு முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு தான் எங்களுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ் எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். ஒரு பூங்காவை மெயின் பண்ணி எடுத்த படம். வழக்கமா இல்லாம வழக்கத்துக்கு மாறா ஒரு நல்ல படமா கொடுத்துருக்கிறோம். அவசியம் நீங்க கண்டிப்பா குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்கணும். அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமா இந்த பூங்கா படத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த படம் ஒரு நல்ல படம். ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அனைவரும் வந்து தியேட்டர்ல பார்க்கணும் பூங்கா கூட சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம். முதல் காதலி, முதல் முத்தம், முதல் புத்தகம், முதல் கவிதை எந்த அளவுக்கு ஒரு கிக்கா இருக்குமோ அப்படித்தான் தியேட்டர்ல ஆடியன்ஸோட சேர்ந்து முதல் ஷோ பார்க்கறதுல ஒரு கிக் இருக்கு. வணக்கம். திரைப்படத்தினுடைய இணை இயக்குனர் மற்றும் நடிகர் மேஜிக் சரவணன் பேசுறேன். பூங்கா திரைப்படம் உண்மையாகவே சொல்றேன், எங்களுடைய மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய இயக்குனர் தனசேகர் சார் அவர்கள் குருமூர்த்தி திரைப்படத்திற்கு பிறகு இந்த திரைப்படத்தை அந்த கதையை எங்க உட்கார்ந்து எழுதினாரோ பூங்கால கதை எழுதி பூங்காலேயே கதையை உருவாக்கி பூங்காவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் நடிக்க வைத்து ஏற்கனவே திரைப்படங்களில் ஜொலித்துக் கொண்டிருக்கிற நாயகன் நாயகிகளையும் வைத்து இந்த திரைப்படத்தை அற்புதமான ஒரு படமாக படைத்திருக்கின்றார். நிச்சயமாக இது ஒரு வரலாற்று பதிவு. இன்னும் சொல்லணும்னா கேமராமேன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கார். ப்ரொடியூசர்ஸ் எஸ் வண்டர்ஃபுல் ஹட்ஸ் ஆஃப், அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் முதல்ல எனக்கு இந்த படத்துல இணை இயக்குனராகவும் அதுக்கு மேல ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்திருக்காரு டைரக்டர் சார். அதுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள். நல்ல ஒரு ரோல், மக்கள் பார்க்கும்போது ரசிக்கிறாங்க. எஸ், இந்த படத்துல ஹீரோ கௌஷிக் சார் வண்டர்ஃபுல் ஆக்டிங். அவர் நடிச்ச ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஹீரோயினோட அவளுக்கு இருந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே, எஸ் இதுல ஒர்க் அவுட் இருக்கு. ஆடியன்ஸ் தியேட்டர்ல கைதட்டுறாங்க. எஸ், வில்லன் எஸ் என்ன ஒரு ஹைட், அவரோட உயரத்தை போலவே அந்த திரைப்படமும் பெரிய ஒரு உயரத்தை தொடும்.
அவரு ஹீரோ, வில்லன், காமெடியன்ஸ் மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை நடிகர்களுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, குறிப்பா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த திரைப்படத்தினுடைய PRO மிஸ்டர் கோவிந்தராஜன் சார் அவர்கள் இந்த திரைப்படத்துல காமெடியில எங்களோடு சேர்ந்து நடிச்சிருக்கார். சிறப்பா வந்திருக்கு. இந்த சின்ன திரைப்படம் என்றாலும் கூட இந்த திரைப்படம் அழகா கொடுத்திருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். அந்த வகையில் இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பா ப்ரொடியூசர்ஸுக்கும் இந்த படம் மிகப்பெரிய படமாக இருந்தால் மட்டுமே தான் அவர்களுக்கான பலன் கிடைக்கும். அந்த வகையில் தியேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த தியேட்டர்ல இருந்து மக்களுக்கு கொண்டு வர மிகப்பெரிய பணி உங்களுடைய பணி. பிரசன்ட் மீடியா யூடியூப் சேனல் தயவு செய்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினாத்தான் ப்ரொடியூசர்ஸ் அடுத்த படங்களை எடுத்து அவங்க கலைத்துறையில் நிலைத்திருக்க முடியும். அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம். நன்றி. தமிழ் மண்ணுக்கும் தமிழ் தாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப் சேனல், மீடியா நண்பர்கள், பத்திரிகை, தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பூங்கா படத்துல வந்து கோ டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஆதரவு மேலும் மேலும் மென்மேலும் எங்களுக்கு கிடைக்கணும். இப்ப இந்த படத்துல டைரக்டர் KP தனசேகர் சார், ப்ரொடியூசர் ராமு சார், பாலு சார், கீதாஞ்சலி செல்வர் அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடன் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். டெக்னீஷியன் அனைவருக்கும் எனக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான கண்டென்ட், ஜாலியா பூங்காவில் எப்படி போய் ஆனந்தமா போய் விளையாடுவாங்களோ அவங்களுக்கான கண்டென்ட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் இன்னைக்கெல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க, நம்மள தாண்டி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலியில வந்து ஒரு என்ஜாய்மெண்டா எப்படி இருக்கும், ஒரு உள்ளுணர்வோட எப்படி புரிதல் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. வயதானவங்க, ஏஜ் பீப்புள்ஸ்க்கான தேவையான பாத்தீங்கன்னா வீட்ல எல்லாம் அவங்க வீட்டுல வந்து ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இருக்குல்ல, யாரும் மனசை விட்டு பேச மாட்டாங்க, அங்க வீட்டுல பேச மாட்டாங்க. பார்க்குக்கு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் பார்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மனசை விட்டு பேசி அவங்களுக்குள்ள உள்ளுணர்வோட புரிதலோட பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஸை டெவலப் பண்ணி மனசை விட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த பூங்கா இடமா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த படமும் வந்து எல்லாத்துக்குமே சேரக்கூடிய வகையில எல்லா விதத்துக்கும் கதைகளும் உள்ளடக்கி இருக்கு. இன்னைக்கு நாங்க எதிர்பார்த்ததை தாண்டி இன்னைக்கு பீப்புள்ஸ், பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன எங்களுக்கு ஒரு சில வருது அப்படின்னா, நாங்க எதிர்பார்த்த தியேட்டர் எங்களுக்கு வந்து அமையல, அதான் ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. அதே இதுல வந்து டெக்னீஷியன்ஸ் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வளரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வாய்ப்பு அளித்தாங்கன்னா படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. நல்ல நல்ல கண்டென்ட்டோட நல்ல நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. எங்களை மாதிரி வர்ற படங்களுக்கு நசிக்கிறாங்க. ஏன்னா நாங்க மேலும் மேலும் வளர முடியாம சில ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து, சில டெக்னீஷியன்ஸ்ல இருந்து அப்படியே வந்து வெளியேறி போகக்கூடிய சூழ்நிலை நிறைய உருவாயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல தியேட்டர் உரிமையாளர்கள் தயவு செய்து நல்ல கதையை தேர்ந்தெடுத்து உங்க தியேட்டர்கள்ல படத்தை போடுங்க. நல்ல கண்டென்ட்ஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எங்களை மாதிரி வளரக்கூடிய எத்தனையோ பேர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பல குடும்பங்கள் வாழும், உங்க மூலியமா சினிமாவும் வாழும். தயவுசெய்து இந்த யூடியூப் சேனல்ஸ், மீடியா நண்பர்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பா கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நாங்களும் எவ்வளவு போராடிட்டு இந்த படத்துக்காக தமிழ்நாடு முழுக்க தியேட்டர் போடணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில தியேட்டர் தான் எங்களுக்கு அமைஞ்சது. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நல்ல படங்கள், நல்ல கதைகள் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்புறம் இப்படி இருந்தா எப்படி நாங்க வந்து சினிமா மேலும் மேலும் வளரும்? சினிமாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுவும் வந்து ஒரு தொழில் தான். எல்லாருமே ஒவ்வொரு தொழிலை சார்ந்து இருக்கிறாங்க. இதுவும் ஒரு விதமான தொழிலை வந்து தொழிலா நினைங்க. அதே இதுல வந்து தொழிலை வந்து முடக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க வளர மாதிரி நாங்களும் வளரணும். உங்களுக்கு வயிறு இருக்கிற மாதிரி எங்களுக்கு வயிறு இருக்கு, உங்களுக்கு குடும்பங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு குடும்பங்கள் இருக்கு, உறவினர்கள், நண்பர்கள் நிறைய இருக்காங்க. தயவு செய்து அதை புரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி அனைவருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பூங்கா படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால அனைவரும் தியேட்டர்ல வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனா குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பா பார்த்தா வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் அது. மறக்காதீங்க, அனைவரும் வந்து பாருங்க. நன்றி. பூங்கா படம் வந்து ஒரு படம் உருவாக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது புது டைரக்டருக்கு புத்தகங்களுக்கு, ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய படம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பூங்கா படம் பார்த்தோம். நல்ல அருமையான படம், ஜனரஞ்சகமா எடுத்திருக்கிறாங்க. ஆனா தியேட்டர்கள் சைட்ல எங்களுக்கு எந்த விதமான வரவேற்பும் இல்லை.
இதே நிலை நீடித்தால் இன்னும் 3 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் சிறுபட தயாரிப்பாளர்களோ நடிகர்களோ இருக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க அந்த தியேட்டருக்குள்ள வரத்துக்கான இடமே கொடுக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, பின்னாடி ரிவால்வர் ரீட்டான்னு ஒரு படம் போகுது, 6 பேர் தான் உட்காந்துக்கிறாங்க. உட்லண்ட் சைட்ல இருந்து பேசுறோம். ஆனா எங்க படத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பேர் பாக்குறாங்க. ஆனா எங்களுக்கு தேட்டர் தர மாட்டாங்க. என்ன லாஜிக் ஒண்ணுமே புரியல எனக்கு. நானும் கேக்குறேன், ஏங்க எங்க படம் நல்ல படம், கூட்டம் வரும்னு சொல்லிட்டு எல்லா தேட்டருக்கும் நீங்க போராடி கேக்குறேன். எந்த இடத்துலயும் யாருமே எந்த வரவேற்பும் தர மாட்டாங்க. சின்ன படங்களை ஏன் முடக்குறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஏன்னு தெரியல. இது போல நீடிச்சா சின்ன தயாரிப்பாளர்கள் நிச்சயமா இருக்க முடியாதுங்க, படமே எடுக்க முடியாது. எல்லாருக்குமே அஜித் சாரும் விஜய் சாரும் காசு தருவாங்களா? அவங்கள வச்சு பண்ண முடியுமா? முடியாது. அப்ப சின்ன படங்களை வச்சுதான் நாங்க தயாரிக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலை ஏன் அது மாதிரி பண்றாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன படங்களை ஆதரிக்கணும். சின்ன படங்களை ஆதரிச்சாதான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். வருஷத்துக்கு 250 படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுல 200 படம் சின்ன படம் தான். இந்த 200 சின்ன படங்களை தான் பெப்சியில் இருக்கிற தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. தியேட்டர்லாம் எப்படிங்க சொல்லுங்க? தியேட்டர்லாம் எப்படி? தியேட்டர் கிடைக்கணும்ல. கிட்டத்தட்ட நாங்க ஒரு 30-40 தியேட்டருக்கு போனாங்க, நேரடியா போனோம். எவனுமே தியேட்டர் தர மாட்டான். என்ன பண்றது சொல்லுங்க? ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாரு, டைரக்டர் கஷ்டப்படுறாரு, மனவேதனைப்படுறாரு, தியேட்டர் கிடைக்கலன்றாரு. என்ன பண்றது சொல்லுங்க? இதுக்கு ஒரு நல்ல தீர்வு விரைவில் வந்தாதான் இன்னும் வந்து சினிமா நல்லா இருக்கும். இன்னும் இது மாதிரி 3 வருஷம் இதே நிலை எப்படி அவன் படம் இருக்க வருவான்? இப்போ 14 படம் நீங்க ரிலீஸுங்க. 14 படத்துல 10 படம் சின்ன படம், 10 கோடி ரூபாய் காலி. வாரம் 10 கோடி காலி. அவனா என்ன சொல்லுங்க? எவன் படம் இருக்க வருவான்? கண்டிப்பா தியேட்டர்ல சின்ன படம் கிடைக்கணும். அது ஓடுதான் ஓடலையான்றதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம். முதல்ல ஃபர்ஸ்ட் தியேட்டர் கிடைக்கணும். அதுக்கு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்ற சங்கங்கள்லாம் உறுதுணையா இருந்து நல்ல முடிவு எடுக்கணும்னு இந்த மீடியா மூலமா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். செம்மையா இருக்கு மேடம். யாரோட ஆக்டிங் நல்லா மேடம்? யாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு? இல்லை, எல்லாமே ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆல்ரவுண்டு படம் செம்மையா இருக்கு. பாட்டுலாம் எப்படி மேடம்? பாட்டு வேற லெவல் மேடம். ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். ஒரு ஃபியூச்சரில் வந்து எப்படி நம்ம லைஃப்பில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது ஒரு கதை. நல்லா இருக்கு படம். அருமையாக இருக்கு மேடம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் வந்து சமுதாயத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவையான படம் தான். ஏன்னா ஜாதி மதம் இனம் மொழி வாழ்ந்து எல்லோரும் ஒன்றா இந்த பார்த்து போய் எல்லாம் ஒன்றும் ஒற்றுமையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப் இதில் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கும், காதல். அதனால் நல்ல ஒரு படமாக இவங்க தான் படம் ஹீரோயினி. இவங்க பாருங்க, படம் நல்லா இருக்கு, பாருங்க, கண்டிப்பா வந்து பாருங்க. யாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு? கணேஷ் ஆக்டிங்க கண்டிப்பா வந்து பாருங்க, நல்லா இருக்கு. என் பேரு கணேஷ் தான். என்ன கான்செப்ட் படத்துல? ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் வந்து மேர்ஜ் தான் கட்டியிருக்காங்க. பூங்கா ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. டைரக்ட் ஒரு சின்ன நாட்டு ஒரு பார்க்குக்குள்ளே டெய்லி அன்றாட நடக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பூர்வையாக சேர்த்து சொல்லியிருக்காரு. அதில் வந்து எல்லாம் வர்றாங்க, சண்டை சச்சரவும் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. திரும்ப எல்லா பேரும் பகைமையெல்லாம் மறந்து அன்பாக ஒன்று சேர்றாங்க. அதே மாதிரி அரசியல்வாதியை அடிச்சுக்கிடுவாங்க, கடைசியில் அவங்களும் ஒன்று சேர்றாங்க. படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஹீரோ வந்து நல்லா ஃபைட் பண்ணுறாரு. ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஆரவும் நல்லா பண்ணியிருக்காங்க. கேபி தலசாயர் சாருக்கு இன்னும் அதிக படங்கள் வர வாய்ப்பு உண்டு. இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். பூங்கா ரொம்ப சிறப்பாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் பார்க் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பார்க்கில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்து, இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து இது மூலிமா ஒரு படத்தை எடுத்துக்காங்க. உண்மையில வரவேற்கத்தக்க படம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம். திரும்பியும் நல்லா இருக்கு. ஹீரோ ஆக்டு, ஹீரோயினி, ஹீரோ, வில்லன் கேரக்டர்லாம் நல்லா இருக்கு. படம் காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், திரும்பி பார்க்கலாம். படத்துல என்ன சொல்றாங்க, என்ன மெசேஜ் சொல்றாங்க? மது பழத்தில் ஒரு லவ் சீன்லேயே மது பழத்தில் மாதிரி அவங்க பசங்க ஜாலியாக டான்ஸ் ஆகுது. பாட்டு நல்லா இருக்குது.